வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வட மற்றும் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்காலிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும், தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் வழக்கத்தை விட நடப்பாண்டில் அதிகம் மழை பெய்த தென்மேற்கு பருவகாலம் விலகத் தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராஜஸ்தானின் மேற்கு பகுதி, பஞ்சாப், குஜராத் மற்றும் ஹரியானாவில் இருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகத் தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டிற்கு மழை தரும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரத்தில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது.